வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம். நம்ம கோவை குற்றாலம் வந்ததும் நம்ம இந்த பிளேஸ்ல தான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு அவங்களோட ஓன் வெஹிக்கலில் போகிறதுக்காக நம்ம லைனில் நிற்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய லைன் நிற்குது. நம்ம 10:30க்கே வந்தாச்சு, அதுக்கே இவ்வளோ கூட்டம். இப்போ நம்ம பஸ்ஸில் போகலாம் வாங்க. நம்ம பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு தான். அதுக்கப்புறம் வந்து மண் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. மண் ரோடும் வந்து ஓகேன்னு சொல்லலாம், ரொம்ப மோசம் இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே சினிமேட்டிக் லொக்கேஷனில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஃபுல்லாக தேக்கு மரமாக கவர் ஆகிருந்துச்சு. இங்கே ஒரு தொங்கு பாலம் ஒன்று இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன், யூசேஜ் இல்லை இப்போது. ரொம்ப பெருசாகவே இருக்குது இந்த பாலம் பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து வெள்ளிங்கிரி மலை. நம்ம அந்த வழியில் போகும்போது இந்த மலை வந்து நமக்கு நல்லா வியூ தெரியும். இந்த டோட்டல் வியூ பார்க்குறதுக்கு அங்கே வந்து மேலே வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே போய் பார்த்தோம்னா இதோட டோட்டல் வியூ நல்லா அழகாக தெரிஞ்சுது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே நம்ம வந்து அருவியை ரீச் ஆகியாச்சு பாருங்கள். இந்த அருவியோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நமக்கு யாருக்குமே உள்ளே போக அலோ கிடையாது. அந்த தண்ணி வந்து கீழே இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கும் கீழே தான் வந்து நமக்கு ஃபால்ஸாக வரும். நம்ம சேஃப்டி லாக்கரில் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு நம்மளும் வந்து அருவிக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள், நாங்கள் வந்து 10:30ங்கும் போது அங்கே வந்து ரீச் ஆனோம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ன்னு சொல்லிட்டு. நம்ம போயிருந்தது சண்டே, அதனால் கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக தான் இருந்துச்சு அன்னைக்கு. நல்ல ஒரு பிளேஸாக பார்த்து எல்லோரும் வந்து ஒரு செட்டில் ஆகிட்டோம். ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கீழே விழுகிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு குழியாக இருந்துச்சு. நமக்கு அது சரியாக தெரியாது. ஸோ போகும்போது பார்த்து போங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஒரு பாறை இருந்துச்சு. அதுலேயும் எல்லாம் ஸ்லைட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க நிற்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆழமே கிடையாது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போக போக நல்லாவே ஆழமாக இருந்துச்சு. அந்த 2 ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. இங்கே வந்து கொஞ்சம் குரங்கு சேட்டை வந்து அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம எந்த திங்ஸ் கொண்டு போனாலுமே நம்மளால் அதை வந்து சாப்பிட முடியாது. ஸோ எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கொண்டு போனது ஃபுல்லாகவே வந்து குரங்கு தான் சாப்பிட்டுச்சு. அங்கேருந்து வந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். நம்ம ரிட்டன் வரும்போது அவங்க பஸ்லேயே வந்துடலாம் பார்க்கிங் ஏரியாவுக்கு. ஒன்ஸ் பே பண்ணால் போதும், பிக்கப்பு ட்ராப் அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம போகும்போது பாருங்கள் பார்க்கிங் ஏரியாவில் பெருசாக கார் ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கார்ஸ் நிற்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குற்றால அருவிக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அங்கே 10 o'clock இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் நம்ம போய் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிட்டன் வரும்போது நம்ம காருண்யாவுக்கு வந்தாச்சு. நம்ம கொண்டு வந்த லன்ச் எல்லாமே வந்து அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. இந்த வெக்கேஷன் லீவில் நீங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 1 day ட்ரிப் போகணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் போகலாம். போகும்போது ஆனால் மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.